இதுவே யாராவது இவங்க சொந்தக்காரங்களும் முடியாம அப்படிலாம் வந்திருந்தாங்கன்னா போகாம இருப்பாங்களா? போயிட்டு பார்க்காம இருப்பாங்களா? எப்படி போகாம பார்க்காம இருப்பாங்க? அவங்கவுங்க ரிலேஷனை போகாம பார்க்காம இருப்பாங்களா என்ன? போய் தானே ஆவாங்க. ஏன் நம்ம மட்டும் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு இந்த அருன்னு சொல்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? ச்சே. சித்தப்பா நம்மளை எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க, அழகா தூக்கி வளர்த்தாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்போலாம் கொஞ்ச நாளாக தான் இப்போ வசந்தி சித்தி சண்டைனால பேசுறது கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பாசமாக கேரிங்காக இருப்பாங்க. ச்சே, சித்தப்பாவுக்கு இப்படி முடியாமல் இருக்கும்போது எப்படி தான் போய் பார்க்காம இருக்க முடியும்? என்ன நினைப்பாங்க சித்தப்பா? வந்து பார்க்கலன்னு நினைக்க மாட்டாங்க? அருணுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. ஏன் என்ன ஆயிரப்போகுது? ஒரு நாளில் போயிட்டு வர்றதுக்குள்ள குழந்தை எதுவும் ஆயிடுமா என்ன? எதுவும் ஆகாது தானே? சரியான ஆளுதான் அருண். வேணும்னே என்கிட்ட சண்டை போட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே, நான் போய் தான் ஆகணும். சித்தப்பா போய் கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். எப்படி பார்க்காம இருக்க முடியும்? என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் தான் பார்த்து தான் ஆவேணும். ஒரே முடிவா இருக்கணும். இங்க பாரு சோனி. சோனி, சாரி சோனி, கொஞ்சம் கோவமாயிட்டேன் பார்த்துக்க, அதான் திட்டிட்டேன். சாரிம்மா, கொஞ்சம் இங்கிட்டு திரும்பே. வேணாம், யாரும் என் கூட பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஹே, நான் தான் சாரி கேட்டோம்ல, பிறகு எதுக்கு இன்னும் கோவப்பட்டுட்டே இருக்க? சாரி சோனி, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ. சாரிப்பா. வேணாம் அருண், வேணாம். யாரும் சாரிலாம் கேட்கவே வேணாம். வேணாம், விட்டுருங்க. ஹே, என்ன சோனி, இப்போ என்ன பேசிட்டேங்கிறதுக்காக இவ்வளோ கோவப்படுற? நான் தான் சாரி கேட்டோம்ல, அப்புறம் என்ன? வேணாம். ஏன்னா என்னோட சித்தப்பா தானே. அவர் இன்னைக்கு ஏதாவது அவருக்கு ஒன்று அவர் ஆகக்கூடாது. ஆனால் கூட என்ன விட மாட்டேன்ல இல்லை? நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சோனி. நான் அப்படிலாம் சொன்னேன்னா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, போய் தான் ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. இல்லை அருண், வேணும்னே ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னு தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் இங்கே போகக்கூடாது முதல்ல. உங்களுக்கு அங்கே சித்தப்பாவை போய் பார்க்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் இப்படி முடிவு பண்ணி வச்சுருக்கியா? எனக்கு தெரியாத நான் நினச்சியா? என்ன பண்ணாலும் நான் போய் தான் ஆவேன். என்னை விட முடியுமா முடியாதா? நான் போய் தான் ஆவேன். சோனி, உனக்கு ஃபர்ஸ்ட் யாரு? குழந்தையா இல்லை உங்கள் சித்தப்பாவா? அதை முதல்ல சொல்லு. அப்படின்லாம் பார்த்தா என் குழந்தைய இருக்கும்போது என் சித்தப்பா எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு. அப்போ சித்தப்பா தான் எனக்கு முக்கியம். என்ன? அப்போ உனக்கு பேபி முக்கியம் இல்லையா? முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஒரு நாள் ஒன்றும் ஆகிடாது. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சோனி. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா ஏன் ஆக போகுது? நம்ம எதுக்கு ஒரு 2 days கழித்து போய்க்கலாம், இல்லை ஒரு 6 month 7th month போய்க்கலாம். கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்படி கேட்கலாம்ல. முடியாது அருண், முடியாது. நான் போய் தான் ஆவேன். போய் பார்த்து தான் ஆவேன். உனக்கே இது இல்லைங்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு? ஏதோ பண்ணிக்க, சொல்கிறத கேட்குறதாவே கிடையாது. நீனு எவ்வளோதான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட கேட்டுக்க மாட்டேங்கிற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சே, என்னதான் பிள்ளையெல்லாம் உனக்கு வளர்த்து வச்சிருக்காங்களோ உங்கள் வீட்டில் தெரியல. இங்கே பாரு அருண், நம்ம 2 பேத்து கூட தான் சண்டை. தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தேவையில்லாமல் அம்மா அப்பாவை இழுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் பார்த்துக்க. நீ பேசுகிறதெல்லாம் தப்பு அருண். எங்கள் சித்தப்பாக்கு முடியலன்னு நான் போகணும்னு சொன்னால் யாராவது போக வேணான்னு சொல்லுவாங்களா? அவர் அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருப்பார் போல. போய் அவரை பார்க்கறது இல்லையா? எவ்வளோ நல்ல பாசமான மனுஷன். அவரை போய் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் முடியாது அருண். அதை சொல்ல போனால் எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு நீ சொல்கிறியா? இப்போ நான் என்ன சொன்னேங்கிறதுக்காக இந்த தாண்டுறா, இவ்வளோ கோவப்படுறா? ஓ நல்லதுக்காக, நம்மளோட நல்லதுக்காக தானே சோனி நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வேணாம், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. உன் அம்மாவுக்கு கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போங்க உங்கள் மகாராணியை நான் சொல்லிடுறேன். ஏய், உனக்கு வேணா நான் மகாராணியாக இருக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் மகாராணி தான். சொல்லிக்கோ, வந்து கூட்டிகிட்டு போட்டோம். இவ்வளோ தும்புறா உனக்கு? டேய் அருணே, என்னடா சத்தம்? ச்சே, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கு? இன்னும் கோவம் வருது பாரு, இன்னும் தையத்தக்கன்னு ஆடுது பாரு. இதெல்லாம் ஒரு பிள்ளையான என்ன சொல்றதுனே தெரியல. ஏய், எதுக்குடாப்பா அவளை திட்டிகிட்டு இருக்க? சோனி, என்னம்மாச்சு? இவ எதுவும் உன்னை திட்டினானா? என்ன சண்டை உங்களுக்குள்ள? கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னடா? மா, டாக்டர் முந்தா நாள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? டிராவல் எங்கேயும் பண்ணாதீங்க 1 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவ பாட்டுக்கு தானே இருக்கா, எங்கே போறா? அவங்க சித்தப்பாவுக்கு முடியலையாம், ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாங்க போல. எனக்கு யாரும் சொல்லலை, சோனிட்ட சொல்லியிருப்பாங்க போல. போயே ஆகணும், இப்போவே போகணும்.
என்னம்மா இதெல்லாம் இங்கேருந்து 1 ஹவர் ஆகும். பைக்லேயே போக முடியாது. பஸ் அந்த ரூட்டு வெரி மோசமாக இருக்குது. பஸ்லேயே போக முடியாது. புரிஞ்சுக்க மாட்டேங்குதுமா. ஏம்மா சோனி, அவன் சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்லம்மா. முடியலைங்கும்போது போய் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது நீ போய் பார்க்குறது நல்லாவாமா இருக்குது? நம்ம நன்மைக்கு தானே பார்க்கணும். நம்ம குழந்த முன்னாடியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தானம்மா. அதுதானே நானும் சொல்கிறேம்மா, கேளுங்க. இல்லாட்ட எங்கள் சித்தப்பா என்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தாரு தெரியுமா? அவருக்கு முடியலைங்கும் போது நான் போய் பார்க்காம இருக்க முடியுமா? எப்படி நான் இங்கே இருக்கிறது சொல்லுங்க? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஏமா அப்படி கோவப்பட்டு தயத்தக்க நாடுற? குழந்தைக்கு தான் அடிச்சா என்ன செய்கிறது? எனக்கு அவ்வளோ கோவம் வருது. வரும் வரும், அதான் சொல்லிட்டேம்மா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுவோம். டேய், என்ன பிரச்சனைன்னு இப்போ அவங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணணுங்கிற? இரு கொஞ்ச நேரம் அமைதியா பேசிக்கலாம். பேசிக்கிறதுலாம் இதில் ஒன்றும் இல்லை. ஒன்று என் சித்தப்பா அப்பாவுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், இல்லை எங்கள் அம்மா ஒரு சிலையை அனுப்பிச்சி விட்ருங்க. பாத்தியாம்மா, இதெல்லாம் வாழ்கிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கு. டேய் என்னடா நீயும் இதுக்கு தக்கன பண்ணிக்கிட்டு இருக்க? புரியுற மாதிரி எடுத்து சொல்லுடா, அவகிட்ட புரிஞ்சுக்கிறவா. எங்க ஹாலில் திட்டிட்டு வந்துட்டேன். திட்டிட்டு வந்து இங்கே வந்து ஒரு சாதாரணமாக சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுனா இங்கேயும் ஓவராக பேசுது. என்ன பண்ண சொல்றியா? இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. யாரோ என்னமோ பண்ணிட்டு போவாங்க, ஒருத்தலும் கோவத்தை விட்டு கொடுக்காதிய. அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேனா? என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கியா? ஷோ எம்மா சோனி, என்னம்மா இவன் சொல்றான்னு நீனும் உங்க அம்மா வரச்சல அப்படி இப்படிங்கிற? ஆமா, குழந்தைய பத்தி யாருமே யோசிக்கலையா? ஒரு நாளெல்லாம் போயிட்டு வரதுல ஒன்றும் ஆகாது. கூட்டிட்டு போய் சொல்லுங்க சித்தப்பா பார்க்க. முடியாதுமா, என்னால் முடியாது. இந்த அடங்காப்பிடாரியெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு தெரியல முடியாது. என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? என்னடா நீ மெதுவா கூட்டிட்டு போயிட்டு வாடா. வண்டியில மெதுவா இல்ல கார் எடுத்துட்டாது போடா, மெதுவா போடா, கூட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு வாடா. அது கூட பண்ணக்கூடாதா? சொல்லுங்க நல்லா. நம்ம தாயே, நான்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன பண்ணணுங்கிறப்ப? ஓ, என்ன பண்ணணுங்கிறையா? சரி ஓகே, கூட்டிட்டு போக முடியாது அவ்வளவுதானே? ஆமாம். சரி எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஏன் பண்ணுறேன், நீ வேணா பண்ணி போய்க்கோ. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் ஃபோன் பண்ணி போய்க்கிறேன். அவ்வளோ துமுருன்னு பார்த்தியாம்மா? விர்றா, அவ தான் அப்படி பண்ணிட்டு இருக்கானே, நீயும் ஏன்டா அப்படி பண்ற? கடவுளே, நல்லா தானே இருந்தியா? திடீர்னு உங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு? நானா என்னம்மா பண்ணேன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோனி தான் அப்படி பண்ணிட்டு இருக்கு. விர்றா கோவப்படாதடா நீயும் சேர்ந்து. ஆமாம், கோவப்படுறதுக்கு போங்க அங்கிட்டு. அத்தை இப்ப என்னன்னு கேட்டு சொல்லுங்க, கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு. என்னால் முடியாதுமா. நீ இப்படி சொல்ற ஏம்மா? இந்த 2 நாள் கழிச்சாது போய் பாருங்களேம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போய் பார்க்காம வீட்டுல போய் பார்த்தா என்ன இதெல்லாம்? என்ன நினைப்பாங்க? யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா. மாசமா இருக்கப்பல பத்திரமா இருக்கா, வரலன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, உங்களுக்கு தெரியாத வசந்தி சித்தியை பத்தி கண்டிப்பா சொல்லும். யாருமா சொல்லுவோம்? பாத்தியாம்மா? சரி ஓகே, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இங்க இருக்கலாம் எனக்கு பிடிக்கல. பாரு, பிடிக்கலையா? என்னம்மா பேச்சு இதெல்லாம்? இல்லைம்மா, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிடுறேன். என்னமோ பண்ணிட்டு போவாங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறால மாதிரி இல்ல. பண்ணி வர சொல்லுங்க, யார் வேணானா? ஒழுங்கு மரியாதை பேசாம நின்று வர்ற கோத்துக்கு மாசமா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன ரன் பண்ணுவ? என்ன பண்ணுவ? எடி அமைதியா தான் இல்லேண்டி. பாருங்க உங்க பையன் பண்றதெல்லாம். இல்லனா என்ன பண்ணுவாராம்? அடிச்சு தொங்க விட்டு வரான். அடிச்சு ஷோ. ரெண்டு தம்பி சொல்லுங்கப்பா. மாமா நல்லா இருக்காருப்பா. மாமா கேட்க தானே ஃபோன் பண்ணியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னப்பா ஒரு மாதிரி பேசுறியா? ஞாபகம் கோவப்படுறியா? என்னப்பாச்சு? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பண்றது எதுவுமே சரியில்லை செல்வேக்கா. அவ்வளவுதான் சொல்லுவேன். வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. அர்ஜுன் தம்பி என்னப்பா சொல்றியா? வந்து கூட்டிட்டு போகணுமா? ஏன்பா, இன்னும் எதுவும் சண்டையா உங்களுக்குள்ள? நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். எங்கேயோ இருங்க, வந்து முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர போறதுன்னா கூட்டிட்டு கிளம்புங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒன்றும் சொல்றது எதுவும் கேட்கறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. அவங்க இஷ்டப்படி தான் நடக்கணுங்குது. என்னத்த சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வந்து நீங்க கூட்டிட்டு போகலாம். என்னப்பாச்சு? சோனி அப்படி பண்ண மாட்டாளே, புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு தானே. ஏன்பா, என்னமோ ஏதோ பிரச்சனையா? ஏன் அப்படி பேசுறா? நான் கூட பேசினேன், ஒன்றும் சொல்லலையே அவ. ஏன்பா, அவ சித்தப்பனுக்கு முடியலன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒன்றும் சண்டைமா வைக்குமான்னு எதுவும் சொல்லலையே. ஏன்ப்பா அப்படி கோவப்படுறியா? அப்படிலாம் அவ பண்ண மாட்டாப்பா. கொஞ்சம் யோசிங்க.
படக்குன்னு எதுவும் பேசாதியப்பா. நான் ஒன்றும் படக்குன்னுலாம் பேசலை. உங்கள் பொண்ணு பேசுறது எதுவுமே சரியில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டேய் விர்ரா, அவங்க அம்மா கிட்ட பாவம் செல்வி, அது ஆஸ்பத்திரியில் இருக்கும் போல. சும்மா ஏன்டா கடுப்பேத்திட்டு இருக்க, பாவம் தானே. எல்லாம் சொல்லணுமா? அப்பதான் சரிப்பட்டு வரும். சொல்லுங்க, யார் வேணான்னு. சரிப்பா சரிப்பா, இந்த உங்க மாமா கிட்ட சொல்லி கூட்டிக்கிட்டு நான் அப்படியே வாரப்பா வீட்டுக்கு. ஆ, பிள்ளையில வேற வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தோம். என்ன ஒன்றுதுல தெரியல பக்கத்து வீட்டில். சரி சரி வாரம்ப்பா, கோவப்படாதீங்க, அவளை எதுவும் திட்டி விடாதீப்பா. ஆறு ஆட்டோலாம் இங்கே ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம், நான் ஏன் திட்டுறேன்? திட்ட முடியாமல் நம்மளை தான் வச்சு செய்கிறாங்க. அரண் தம்பி, வந்துடுறேன்ப்பா. எதுவும் சண்டை சச்சரவு வேண்டாம். ஆ, சரிங்கப்பா, பார்த்துக்கங்கப்பா. என்ன சண்டைப்பா அப்படி? என்னத்த சொல்ல, நேரில் வாங்க, எல்லாம் பேசிக்கிடலாம். வரதும் இல்லாமல் வந்து கையோட கூட்டிகிட்டு போகிற வேலையை பாருங்க. ஐயோ, ஏன்ப்பா அப்படியெல்லாம் சொல்றியா? இந்த வாரம் வாரம். கடவுளே, இவ வாயை வச்சுட்டு இருக்க மாட்டாம என்னத்த வம்பு இழுத்தான்னு தெரியலையே. இந்த தம்பி இம்புட்டு கோவமா பேசுது. பிள்ளையில பத்ததும் பாலா போனதும். சொல்லிட்டேம்மா, வரேன்ட்டாக. வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம். இதுக்கு மேலெல்லாம் நமக்கு சரிவிட்டு வராது சாமி.